வணக்கம். டான்செட் 2024 MBA, MCA, ME, MTech, MArch, MPlan அதாவது CETA PG 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஓபன் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம கூகுள்ல போயிட்டு டான்செட் 2024 அப்படின்றத வந்து கொடுத்தா போதும். இந்த மாதிரி வந்துடும். டிஃபால்ட்டா வந்து நீங்க சர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுல உள்ள போயிட்டு அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 10ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து 10ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து 7ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இன்பிட்வீன் டைம்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதில் உள்ள போகும்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளிக் ஹியர் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆல் கம்யூனிகேஷன் ஷால் பி சென்ட் ஒன்லி டு த ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் அப்படின்றத கரெக்டா கொடுத்துருங்க. ஒன்ஸ் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் யூ கேனாட் மாடிஃபை த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ். அதாவது உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம், இந்த மூணையும் வந்து நீங்க என்னதான் குறி கொடுத்து மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் வந்து மாத்த முடியாது. ஸோ ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. உங்களோட இமெயில் ஐடியை கரெக்டான இமெயில் ஐடியான்னு கொடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிறது எல்லாமே வந்து என்னன்னா உங்களோட மெயிலுக்கு வரும். ஸோ இமெயில் ஐடி ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம். சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு என்னன்னா எம்பிஏ எக்ஸாம் எழுத போறீங்களா, அல்லது வந்து எம்சிஏ எக்ஸாம் எழுத போறீங்களா, அல்லது எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே எழுத போறீங்களா, அல்லது எம்பிஏ எம்சிஏ பிளஸ் வந்து எம்இ எக்ஸாம் எழுத போறீங்களா. ஸோ இந்த சாய்ஸ் ஆஃப் செலக்ஷன் வந்து கரெக்டா கொடுத்துருங்க. அதுலயும் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனாலதான் வந்து இனிஷியலா நோட்டிபிகேஷனாவே வந்து கொடுத்தாங்க. நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து போயிட்டு லாகின் கொடுத்துக்கலாம். அதே நீங்க புதுசா வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்துட்டு கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேம் கேக்குது. ஸோ உங்களுடைய நேம் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்துக்கிறோம். என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்ல என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி வந்து நான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ 10th மார்க் ஷீட்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நான் சாம்பிளா எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். 10th மார்க் ஷீட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது ஒண்ணு இங்க எக்ஸாம் நம்பர் இருக்கு, இன்னொன்னு வந்து பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய எக்ஸாம் நம்பர் அப்படின்றதே வந்து கொடுத்துக்கலாம். 5484981 ஆர் நீங்க பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும். ஸோ எந்த நம்பர் கொடுக்கறது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் நம்பர் அப்படின்றதே கொடுக்குறேன். ஸோ 5484981 அப்படின்றது. சாரி, நேம் வந்து சரண் சி, அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். கேபிட்டல் லெட்டர்லயே கொடுத்துக்கோங்க, சரண் ஸ்பேஸ் சி. அதே மாதிரி இமெயில் ஐடி ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடியா இருக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப போயிடும். இது அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த்தும் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 26/8/2002. இதுவே வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க. 8னா ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 8வது மாசம் வரும். இப்போ ஆகஸ்ட் மாசம் 28ஆம் தேதியா, 26ஆம் தேதி மாத்தி கொடுக்காதீங்க, 26ஆம் தேதி. ஸோ வந்து இங்க டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களோட இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுக்கணுங்கிறது இல்லை. இதுக்கு செப்பரேட்டான பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பட் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டா கொடுங்க. எகைன் வந்து உங்களோட பாஸ்வேர்டு இங்க கொடுக்கணும்.
ஒன்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர். அதே மாதிரி இங்க வந்து கோர்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எம்பிஏனா எம்பிஏ மட்டும் கொடுங்க, இல்ல எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டும் எழுத போறோம்னா இதை கொடுங்க. அதே மாதிரி எம்சிஏனா இது. ஸோ இதுல என்னென்ன எக்ஸாம் எழுத போறீங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல எம்பிஏ எக்ஸாம் எழுதணும். ஸோ நான் எம்பிஏ தான் எழுதணும், அதுக்காக தான் அது வந்து கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர்னு கொடுக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எகெயின் போயிட்டு வந்துட்டு இந்த இடத்துல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் லாகின் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு வந்து நீங்க லாகின் பண்ணணும். ஆல்ரெடி இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு லாகின் கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இமெயில் ஐடி, அடுத்ததா இதுக்கான பாஸ்வேர்டு. ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் டீட்டெயில், அதுக்கு அடுத்தது எக்ஸாமினேஷனோட டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இமேஜ், அதுக்கப்புறம் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி வந்து என்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதாவது வந்து எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்பிளான் தான் வந்து இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது வரும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஏ, எம்சி எழுதுறவங்களுக்கு இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ல வந்து பெரிய டீட்டெயில் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கன்ஃபார்ம் டீட்டெயில் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து என்ன தகவல்லாம் கொடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்றதா வந்து கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ். ஃபைனலா பேமெண்ட் அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பர்சனல் டீட்டெயில், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல ஜெண்டர், இந்த இடத்துல மேல், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்கு, அதனால வந்து பிசி அப்படின்றத கொடுத்துறேன். அதே மாதிரி நேஷனாலிட்டி இந்தியன். இந்த சப்காஸ்ட் கோட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல வந்து கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10648 கம்யூனிட்டி நம்பர் தான் இருக்கு, கொடுத்து பார்ப்போம். 1064853. இப்போ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆன்லைன்ல கொடுத்தது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வந்து வேற மாதிரி கோடு வரும். ஸோ சாரி, இது வந்து இல்லை, இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன ஒன்றா கிளிக் ஹியர் டு கெட் கோட். ஸோ இதில் உள்ள போயிட்டு இது வந்து என்னன்னா நான் பார்க்க வேண்டியது அப்படின்றது கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி. ஸோ அதுக்கான கோடு என்ன அப்படின்றத வந்து நான் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து கொடுத்துருக்கிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கொங்கு வேளாளர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசி. ஸோ இது வந்து இங்கே இடத்துல நம்ம வந்து தேடணும். ஸோ வந்து எங்கே இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி இங்கே இருக்கு, சரி எம்பிசி இங்கே இருக்கு, கீழே இருக்கு, டிசிஎம் இங்கே இருக்கு, லிஸ்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதில் கொங்கு வேளாளர் 281 இந்த கோடை வந்து கொடுக்கணும். ஸோ பிசிக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 281 அப்படின்றத இங்கே கொடுக்கணும். 281. அடுத்து ஸ்டேட், இது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அப்படின்றது.
அதே மாதிரி வந்து ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து. இந்த இடத்துல வந்து எஸ் ஆர் நோ, அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூவாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்தது எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இந்த இடத்துல அதாவது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பே வாங்கலை, அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து யாரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிலிட்டி வந்து வரும். ஸோ யாராவது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிலிட்டி வராது. ஸோ இந்த இடத்துல இவங்க வீட்டில் யாரும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இல்லை, ஸோ அதனால எஸ் கொடுத்துட்றேன். அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஆனால் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோன்னு கொடுத்துருங்க. இல்லை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த லிஸ்ட் அவுட்டில் எந்த உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கம்யூனிட்டி பிசி, இதை நான் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும், பட் பரவாயில்ல, இது எப்படி வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது போக ஆனுவல் இன்கம் ஆஃப் அ பேரண்ட் ஆர் கார்டியன், ஆனுவல் இன்கம் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60,000 1 lakh கொடுக்குறாங்க. ஸோ என்ன வந்து அஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்ரஸ். ஸோ அட்ரஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு லெட்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் வரப்போகிறது இல்லை, பட் வந்து கொடுக்கக்கூடிய அட்ரஸ் அப்படின்றது வந்து கரெக்டாக இருந்ததுன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/34 போலீஸ் ஸ்ட்ரீட், மின்னம்பள்ளி போஸ்ட், கரூர். உங்களோட பின்கோடு அப்படின்றது 6391160, 63911. இதெல்லாமே வந்து கரெக்டாக கொடுங்க. ஏன்னா மாற்றுறது அப்படின்றது ரெக்வஸ்ட் பண்ணி மெயில் போட்டு மாற்றுறதுங்கிறது நம்ம கஷ்டமாக இருக்கும். ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து இதுதான், இது கொடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் எஜுகேஷனல் டீடைல்ஸ். இதில் உங்களுடைய எஸ்எஸ்எல்சி ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கேட்குறாங்க, ஐ மீன் 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போது நம்ம ஆல்ரெடி வந்து 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றத ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். தேர்வு எண் அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இது என்னன்னா 5484981, 5484981 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 5484981 இதெல்லாம் நோட் பண்ணி கூட வந்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இயர் ஆஃப் பாசிங், இதில் வந்து என்னன்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து நம்ம மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 2018 இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது நீங்கள் இன்கேஸ் வந்து லேட்டர் என்ட்ரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏவோ அல்லது வந்து இன்ஜினியரிங்காக போகிறீங்க அப்படின்னா டிப்ளமோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும். 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி வந்து 10th கொடுத்தீங்களோ அதே மாதிரி 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். தேர்வு எண் 2417340, 2417340. ஸோ தேர்வு எண் தான். ஸோ ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது இதுதான் இருக்குங்க. அதே மாதிரி இயர் ஆஃப் பாசிங் அப்படின்றது 2018 வந்து 10th முடிச்சிருந்தா 20ல் இது கரெக்டா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து மார்ச் 2020 ரைட்டா. ஸோ இது வந்து என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 10th 12th கொடுத்தாச்சு. அடுத்தது இப்போ பர்சூயிங் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க அல்லது வந்து படித்து முடிச்சிருக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் வந்து டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட டிகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20820 BME, சாரி 20
BME 20 BME. இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது அப்படின்றது வந்து நல்லது. நான் எடுத்தது அப்படியே எடுத்துட்டேன், பட் நீங்கள் எழுதி வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். 029 029. அடுத்தது இதுக்கான பாசிங் இயர் அப்படின்றது 2024 ஆகஸ்ட்ல, சாரி மே மாதம் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இயர் வந்து 2024ல் வந்து முடிப்பாங்க. ஏன்னா 20ல் 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா 2024 மே மாதம். குவாலிஃபையிங் டிகிரி என்ன டிகிரி அப்படின்றது, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஜியில் நீங்கள் படித்த டிகிரி என்ன படிச்சுக்கிறீங்க, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்போது செலக்ட் கோர்ஸ், ஸோ குவாலிஃபையிங் டிகிரியில் இந்த இடத்துக்கு வந்து பிஇ பிடெக்னு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றதுனால மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிசிஏன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து வராது. ஸோ அதை பற்றி வந்து பயப்பட வேண்டியதில்லை. என்ன இருக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஸோ இல்லாத டிகிரிக்கு வந்து நீங்கள் அதர்ஸ் போய்க்கலாம், அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ இப்போ வந்து என்னென்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ பிஇயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட். இது வந்து எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு நியர்பையில் எங்கே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ இதில் கொடுத்துருக்குற 15 சென்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட நேட்டிவ் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் இங்கே வந்து ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கேட்டிருக்கிற சைஸான இந்த சைஸில் எடுத்துச்சு. ஃபோட்டோனா 300 பிக்சல், அதே மாதிரி வித்து, அதே மாதிரி ஹைட் வந்து 200 பிக்சலாக இருக்கணும். சிக்னேச்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்து வந்து 200 பிக்சலாகவும் ஹைட்டு வந்து 70 பிக்சலாகவும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டே இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ இங்கே ஃபோட்டோ நான் கொடுத்துருக்குறேன், அதே மாதிரி சைனும் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து கிராப் பண்ணி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட். ஒன்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃபாக கேட்டிருக்காங்க. நான் ஜேபிஜி அப்லோட் பண்ணி பார்க்குறேன், அக்செப்ட் பண்ணிக்குதான்னு. அக்செப்ட் பண்ணல அப்படின்னா பிடிஎஃபாக வந்து மாற்றணும், பார்க்கலாம். ப்ளீஸ் என்டர் வேல்யூ வித் வேலிட் எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து நம்ம வந்து மாற்றி தான் வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது ஜேபிஜியாக வந்து கொடுத்தோம்னா எடுத்துக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஜேபிஜி டு பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த போயிட்டு இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், கன்வெர்ட் டு பிடிஎஃப் ஃபைல். பிடிஎஃப் ஃபைலாக வந்து கொடுத்தாச்சு. எங்கே இருக்குன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து வச்சு பேஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு ப்ரௌஸ் இந்த பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும். PDF file size should be less than 1 MB. Not required for OC candidates. Okay. Upload. Next. So PDF file upload பண்ணியாச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், நேம், இமெயில் ஐடி, அதே மாதிரி ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரீவியஸ் போய் வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் இப்போ சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இனி வந்து மாற்ற முடியாது. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோ, சைன் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்,
உங்களோட இந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இதுல எல்லாம் ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத வந்து பேக் போய் பார்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இருக்கு அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதுக்கப்புறம் கைண்ட்லி வெரிஃபை த ஃபாலோயிங் டீடைல்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஒன்ஸ் வந்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்ததுன்னா ரெஜிஸ்டர் ஆகலின்னு அர்த்தம். ஸோ வந்து என்னன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து என்னன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்து வந்து பாருங்க. ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்து வந்து பாருங்க. அதுக்கப்புறம் எகெயின் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நேம் வந்துடும், உங்களுக்கான இந்த நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றது வந்து எக்ஸாம் சென்டர் இதெல்லாம் வந்துடும். ஸோ பேமெண்ட் இதில் வந்து என்னன்னா ஒன்ஸ் த பேமெண்ட் இஸ் மேட் தேர் வில் பி நோ ரீஃபண்ட் ஆன் எனி ரீசன். ஸோ இது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பே பண்ணிட்டோம் அப்படின்னா எகெயின் வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. தட் இஸ் எனி டிஸ்பிளன்சி சென்ட் மெயில் டு tansita@gmail.com. இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இந்த இமெயில் ஐடிக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன மேக் பேமெண்ட் வந்து போய்க்கலாம். மேக் பேமெண்ட் உள்ள போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆல் ஆப்ஷன் ஏன்னா யூபிஐயில் போகிறதுனால இஎம்ஐ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் கார்டு, யூபிஐ. ஸோ இப்போ வந்து என்னன்னா நான் எடுத்தது வந்து யூபிஐயில் ஃபோன்பே மூலமாக நான் வந்து பண்ணுறேன். ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோன்பேயில் போயிட்டு வந்து அதை பேமெண்ட்டை வந்து முடிக்கணும். உங்களோட ஃபோன்பேயில் போயிட்டீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும். ஒன்ஸ் வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ வந்து என்னன்னா பேமெண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆனதையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ எகெயின் வந்து நீங்கள் லாகின் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணி யூ ஹேவ் been successfully uploaded your application. Kindly click here to check the status of your application. ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்டஸை செக் You have been already registered for Transit 2024 examination successfully. இதில் நீங்கள் வியூ அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறதுனால வந்து வச்சுக்கலாம். இது ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து நம்ம பேமெண்ட் கட்டினதுக்கும் அமௌண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான். டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட் போயிட்டு அப்ளிகேஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். ஏன்னா ஃபியூச்சராக நமக்கு ஏதாவது ஒன்று டவுன்லோட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை அல்லது வந்து இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்லேயே காட்டுது அப்படின்னா நமக்கு இதை வச்சு தான் வந்து நம்ம என்கொயரி பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்துருச்சு, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கைண்ட்லி லாகின் 2 days ஆஃப்டர் த பேமெண்ட் டு நோ த அப்ரூவல் ஸ்டேட்டஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது அப்படின்றது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இவ்வளவுதான். ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து லாக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஹோம் பேஜ் வந்துடும். வேணா மறுபடியும் வந்து கூட லாகின் பண்ணி பார்த்துங்க. எத்தனை தடவை வேணாலும் லாகின் பண்ணி பார்க்கலாம். பட் 2 daysக்கு அப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்றத ஒரு மெசேஜாக வந்து போட்டிருப்பாங்க. அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கு டிரான்சிட் ரிலேட்டடா அப்படின்னா வந்து என்னோட நம்பரான 6374749314 வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. 2024ல் MBA, MCA, ME, MTech, MArch, MPlan எக்ஸாம் எழுதக்கூடிய
அத்தனை தம்பி தங்கைகளுக்கும் வந்து வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வாழ்த்துகிறது. நன்றி.